அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2025 சில முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகிறது. கிரகங்களினுடைய மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிக்கு சூழ்நிலை அதிர்ஷ்டமானதாக இருக்கும், சில ராசிக்கு சூழ்நிலை துரதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகள், கிரக மாற்றம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறதுங்க. ஜூன் 22 புதன் பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. ஜூன் 29 சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் பல ராசிக்காரர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் சில நேரங்களில் அலைச்சல், சிரமங்களை சந்திக்க நேர்ந்தாலும் தங்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும். வேலைகள் அனைத்துமே திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள், மன அழுத்தமான சூழல் விலகுங்க. எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவே அமையப்பெறுகிறது. தங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாக பெறலாம். வாகனம், வீடு, மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப்பெறும். தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும், வேலைகளை முடிக்கிறதில்ல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் உங்களினுடைய பிரச்சனைகள் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. நிதிநிலை வலுவாக இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாகும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலையும் அமையப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலமாகவே அமையப்பெறும். குருவினுடைய 7வது பார்வை ராசியின் மீது விடுறதுனால பல வகைகளில் நன்மைகளும் பல நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. வீடு, மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குது. தங்களுடைய வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் தங்கள் மீது பார்த்தோம் அப்படின்னா நற்பெயர் உருவாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் அதிகரிக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு
கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பணமும் சேர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் இருந்து விரைவாக நிவாரணம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாகவே நிறைவேறும். அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபமும் அடைவீங்க. சமூகத்தில் தங்களுடைய புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகும். அதே சமயம் தங்களினுடைய தடைபட்ட வேலைகள் மற்றும் முழுமையடையாத வேலைகளையும் முடித்து மன நிறைவடைவீங்க. உங்களினுடைய தலைமைத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப பொருட்களை பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதில் நன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்குங்க. புதுமண தம்பதிகளுக்கு சந்தான யோகம் கிடைக்கப்பெறும். காதல் விஷயத்தில் அன்பு அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எந்த துறையில் நீங்கள் செயல்பட்டாலும் தங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். பணியிடத்தில் தங்களின் ஆலோசனை பாராட்டை பெற்று தரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். தங்களின் சிறப்பான செயல்பாட்டால் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான அனுகூலங்களை பெறுவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் எதுலேயுமே லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையுங்க. எதிரிகளினுடைய தொல்லை குறையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீங்க. நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் தங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் லாபத்தையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. முன்னர் செய்த முயற்சிகளுக்கான வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலத்தில் விளையாட்டு போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நேரமாகவே அமையப்பெறும். வேலை தேடும் நபர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு தொடர்பாக பணிபுரிபவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். தங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பான பலன் அடைவீங்க. சக்தி வாய்ந்த நபராக மாறுவதற்கான வாழ்வு உங்களுக்கு அமைய பெறும். அதே மாதிரி வாழ்க்கை தொடர்பாக பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். நெருக்கடியான நிலையை சமாளித்து முன்னேறுவீங்க. தங்களினுடைய சிறப்பான செயல்பாட்டால் பாராட்டப்படுவீங்க. சமூகத்தில் தங்களின் மரியாதை அதிகரிக்கலாம். மாணவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. செல்வங்கள் ஈட்ட நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மன துணிவு உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும். அதே மாதிரி மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். வெளியூர் செல்லவும் நேரிடலாம். அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப நல்லது. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும், மனசோர்வு ஏற்படும்.
உடல் வலிமை, அதாவது உடல் வலி உருவாகலாம். சிலருக்கு செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போகலாம், பண நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பயணங்களில் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயணங்கள், அதாவது அத்தியாவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம், சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.